இப்படி தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களுக்கு வீடுகளை கட்ட முடியாத அளவிற்கு அவர்கள் பெயரில் போலியான ஆவணங்களை உருவாக்கி அதிகாரிகளே அந்த பணத்தை எடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் தற்போது கலைஞர் கனவு இல்லத்தில் அந்த பயனாளிகளை தேர்வு செய்வதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டுள்ளது. முதலில் அந்த பயனாளிகள் சொந்தமான பட்டா இருக்க வேண்டும், கூரை வீட்டில் வசிக்க வேண்டும் என தேடினார்கள். அதற்போல் பயனாளிகள் யாரும் கிடைக்காத பட்சத்தில் இப்போது அப்பா பேரில் உள்ள சொத்தில் மகனுக்கு பங்கு இருந்தால் அந்த பங்கின் அடிப்படையில், அந்த பட்டாவின் அடிப்படையில் அவங்களுக்கு வழங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருந்தால் ஏழை எளிய மக்களுக்கு அந்தந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த பட்டா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு எப்படி வீடு போய் சேரும்? அந்த பகுதியில் இருக்கிற புறம்போக்கு, அரசு புறம்போக்கு நிலங்களை எடுத்து அந்த மனைப்பட்டா இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும் என பல முறை கோரிக்கை வைத்து பல கட்சிகளும் போராடியும் அரசு கூறியும் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் தள்ளி விடுறதுக்கு தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரு அதற்கு அப்பாறு கொண்டுட்டு போய் அவர்களுக்கு பட்டா வழங்க தான் இருக்கிறாங்க. அரசு புறம்போக்கு நிலத்தை எடுத்து அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய புறம்போக்குகளை நிலங்களை, புறம்போக்கு நிலங்களை எடுப்பதற்கு அரசு அதிகாரிகள் முன்வருவதில்லை. மேலும் கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு, கோயில் நிலத்தில் குடியிருப்பவங்களுக்கு அவர்களுக்கு அதே இடத்தில் வீடு கட்டிக்கொள்ள இது தற்போது அறநிலைத்துறையின் சார்பாக அந்த கோயில் நிர்வாகம், செயல் அலுவலர் அவர்கள் ஒரு ரசீது வழங்குகிறார்கள். இந்த ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய இந்த மேற்படி நபருக்கு நீங்கள் அரசு வழங்கக்கூடிய வீடை கட்டிக்கொள்ளலாம் என ரசீது வழங்குகிறார்கள். இதை நமது அரசு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம் ஏற்றுக்கொள்கிறதாக கூறப்படுகிறது. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் நிலங்களில் வசிக்கக்கூடியவர்கள், ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள், கூரை வீட்டில் வசிப்பவர்கள் அந்த வீடுகளை கட்டிக்கொள்ள தாங்கள் எந்த கோயிலை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த கோயில் நிர்வாகத்திடம் சென்று அந்த ரசீதை பெற்று நீங்கள் அந்த ஊராட்சியின் சார்பாக தேர்வு செய்யப்படுகிற அதிகாரிகளிடம், ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களிடம், ஊராட்சி செயலாளர் அவர்களிடம் கொடுத்து பயன்பெற வேண்டும். மேலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெறுவதாக தெரிகிறது. அந்த கிராம சபா கூட்டத்தில் ஒவ்வொருவரும் ஊராட்சியில் வசிக்கக்கூடிய வீடுகளற்ற ஏழை எளிய மக்கள் அந்த கிராம சபா கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையை அங்கு தெரிவிக்க வேண்டும். தனக்கான அந்த வீடுகளை தர வேண்டும் என கேட்டு பெற வேண்டும். தாங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே அதிகாரிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக சேவைகளை செய்யாமல் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வீட்டினை கொடுக்காமலும், கழிவறையை கொடுக்காமலும், அந்த உறிஞ்சு குழாய் திட்டத்தில் உள்ள அந்த திட்டத்தை செயல்படுத்த விடாமலும் பல மோசடி நடந்துள்ளது. அதேபோல் மீண்டும் அதே மோசடி நடைபெறும். யாருக்கோ ஒருவருக்கு வீடுகளை கொடுத்து விடுவார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது, ஐயம் இருக்கிறது. அதனால் ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய தோழர்கள், அந்த நண்பர்கள், உங்களுக்கு வீடுகள் வேண்டும் என்றால் அந்த கிராம சபா கூட்டத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுக்கு வீடு வேண்டும் என கேட்டு பெற வேண்டும். மேலும் இந்த பகுதியில் ஏற்கனவே ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்ததாக கணக்கு உள்ளது. அது சம்பந்தமாக கூடுதல் ஆட்சியர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் விரைந்து விசாரணை செய்து அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்க முன்வர வேண்டும். அவர்கள் அந்த தவறை செய்யவில்லை. தவறு செய்தது யாரோ அந்த அதிகாரிகளை பிடித்து அவர்கள் மூலம் அந்த வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் போராடி எங்கள் பகுதியில் உள்ள அந்த ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டை அந்த ஏழை மக்களுக்கு தெரியாமலே அதிகாரிகள் எடுத்து தின்றுவிட்டனர். அவர்களின் அரசு பதிவேட்டில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதாக இருந்தது. இதை கண்டுபிடித்து கேட்டபோது அவர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்துள்ளனர். அவர்களே சொந்த செலவில் கட்டியுள்ளனர் அதிகாரிகளே.
பல வீடுகள் இன்னும் கட்டப்படாமல் உள்ளது. கட்டி கொடுப்பதாக கூறினார்கள். இதுவரையிலும் அந்த முயற்சியை அரசு அதிகாரிகள் எடுக்கவில்லை. இதே போல பல வீடுகள் கட்டப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அவர்களெல்லாம் எங்கள் வீடுகள் பிறகு வரும் என உள்ளாட்சி அமைப்புகள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என தாங்கள் தான் கேட்டு பெற வேண்டும். இருக்கக்கூடிய வரும் சந்ததியினருக்கு தாங்களால் இயன்ற உதவியை அரசு செய்து கொடுத்தாலும் தாங்கள் தகப்பனாகிய நாம் பெற்றோராகிய நாம் சென்று நம்ம மக்களுக்கு தேவையான அந்த அரசு வழங்கக்கூடிய 3.5 லட்ச ரூபா வீட்டை பெற வேண்டும். அதற்கான முயற்சிகளை தாங்கள் அனைவரும் எடுக்க வேண்டும். பல இடங்களில் கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் எங்குமே கட்டி கொடுக்கப்படாமல் அந்த அரசு அதிகாரிகள் பல இடங்களில் அந்த பணத்தை எடுத்து விட்டார்கள். அது எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். கூடுதல் ஆட்சியர் அவர்கள் வளர்ச்சி திருவாரூரிலிருந்து துரிதமாக வேலை செய்து வருகிறார்கள். முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் பல ஊழல்கள் நடந்துள்ளன. வீடு கட்டும் திட்டத்தில் பல முறைகேடுகள் அதிகமாக உள்ளது. அதனால் முத்துப்பேட்டை ஒன்றியத்தை சிறப்பு கவனம் எடுத்து வீடுகளையும் கழிவறைகளையும் இல்லாத மக்களுக்கு கட்டி கொடுத்ததாக கணக்கு காண்பிக்கப்பட்ட மக்களை யார் என்று அடையாளம் கண்டு அவர்களை ஆய்வு செய்து அதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக இது கலைஞர் கனவு இல்லத்திலும் இந்த மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை என்றால் மீண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டிய